ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளதாக பகுஜன் சமாஜ் குற்றச்சாட்டு. ராகுல் காந்திக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் கடிதம். சென்னை நங்கநல்லூரில் வரி செலுத்தாத திரையரங்கிற்கு சீல் வைக்கச் சென்ற அதிகாரிகளை மிரட்டிய மண்டல குழு தலைவர். திருட்டு பசங்களுக்கு உதவாதீர்கள் என பாடம் எடுத்து அதிரடி காட்டிய அதிகாரி. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துகிறார் ஆளுநர். ஆளுநர் ஒப்புதல் கிடைத்த பிறகு அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. ராஜஸ்தானில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட பள்ளத்திற்கு எலிதான் காரணமா? கதைவிட்ட ஒப்பந்த நிறுவன அதிகாரி பணி நீக்கம். யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறுவதை தடுக்க நவீன கருவிகள். கோவை வனப்பகுதிகள் பரிசோதனை செய்யப்படுவதாக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தகவல். குமரி மாவட்டத்தில் 1144 ஹெக்டேர் பரப்பளவில் அணுக்கனிமங்களை தோண்டி எடுக்க திட்டம். கிள்ளியூரில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பது தொடர்பாக அக்டோபர் 1ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம். உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்கும் நாள் முகூர்த்த நாளாகத்தான் இருக்கும் என தமிழிசை கணிப்பு. நல்ல நாள் இல்லை என்பதால் பகுத்தறிவுவாதிகள் தற்போது பதவியேற்க மாட்டார்கள் என விமர்சனம். கல்வராயன் மலையில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு ஆதார் ரேஷன் கார்டு வழங்க 3 மாதம் அவகாசம் ஏன்? நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சேலத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி அழைத்துச் சென்று ஏமாற்றியதாக புகார். பாஜகவினர் ஏமாற்றியதாக பெண்கள் கதறும் வீடியோ வைரல். எதுவுமே தள்ளியா? எதுனா வாங்கிட்டு வரல, தண்ணி டப்பா கூட இல்ல. நைட்டு 9 மணி முன்ன நின்னுட்டீங்க வீட்டுல வந்து எங்களை கிளம்புங்கிறாங்க. காசு அது கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு வெங்காயமும் இல்ல. திருப்பதி லட்டு தயாரிப்புக்கான நெய்யில் மாட்டு இறைச்சி கொழுப்பு மீன் எண்ணெய் கலக்கப்பட்டதாக ஆய்வில் உறுதி. திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு குறித்து தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவன ஆய்வில் தகவல். ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என தொல் திருமாவளவன் திட்டவட்டம். தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் செல்வாக்கு இருப்பதாக பேட்டி. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கும் திட்டத்தில் நியமிக்கப்பட்டோரை கோயில் கருவறைக்குள் அனுமதிக்க வேண்டும். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு கருணை தொகை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கருணை தொகையை சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியிடமே வசூலிக்க அனுமதி. தமிழ்நாட்டில் 7 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. அதிகபட்சமாக மதுரையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்டின் முதல் நாள் ஆட்டத்தில் 339 ரன்களை குவித்த இந்திய அணி சொந்த மண்ணில் சதமடித்து அதிரடி காட்டினார் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின். பாரிஸ் பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு. அடுத்தடுத்த போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்வதே இலக்கு என பேட்டி.